ஹலோ! வணக்கம். வெல்கம் டு இனிகம். இன்னைக்கு வீடியோல எங்களோட போர்வெல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணிக்க போறோம் உங்களோட. நான் ஆல்ரெடி இப்போ லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்த மாதிரி எங்களோட ஃபர்ஸ்ட் போர் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்ன ஆயிட்டு அப்படின்னா, ஒரு 35 ஃபீட்லேயே எங்களுக்கு வந்து தண்ணி வந்தது. பட் ஆனால் 36 ஃபீட் போகிறப்ப அந்த கிரில் ராடு, அந்த ஓட்டை போடுவாங்க இல்லையா, அந்த ராடு வந்து உடஞ்சிட்டு அப்படியே சிக்கிக்கிச்சு உள்ளாரையே. அது எடுக்கிறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் எடுக்கவே முடியல. அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, சரி ஓகே, ஒரு 2 டேஸ் ஆகட்டும், வேறு இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணோம், அவங்க வரல. பட் ஆனால் ஃபஸ்ட்டு போர் போடுறதுக்கு அவங்க எதுவும் காசுலாம் எதுவுமே நாங்கள் கொடுக்கல. அவங்களோட மிஸ்டேக் அப்படிங்கிறதுனால அவங்களும் டிமாண்ட் பண்ணல, கேட்கவும் இல்லை, அது முடிஞ்சிருச்சு. அதில் வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு போர் ஃபெயிலியர் ஆனது. ஒன்று வந்து என்னடா அது ஃபஸ்ட்டு ஒர்க்கு நம்ம வீடு கட்ட ஆரம்பித்து பண்ணியிருக்கோம், அது ஃபெயிலியர் ஆகிடுச்சுங்கிறது கஷ்டமாக இருந்தது. ரெண்டாவது என்னென்னா, நாங்கள் ஃப்ளோர் பிளானில் வந்துட்டு என்ன பிளான் பண்ணியிருந்தோமோ, அதாவது பேக் சைடில் கடைசியில் போடணும் போரு அப்படிங்கிற மாதிரி, வீட்டுக்குள்ளெல்லாம் எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா சின்ன பிளாட் தான் இது, நேரோ பிளாட் தான். நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுட்டு ஏதாவது சப்போஸ் ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம எடுத்து பார்க்கறதுக்கெலாம் முடியாது, கஷ்டம் ரொம்ப. ஆனால் பேக் சைடில் வந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்குமேன்னு நினச்சோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு போர் வந்து ஒரு 3 ஃபீட்டுக்குள்ளேயே கரெக்டாக உட்கார வச்சுட்டாங்க. அவ்வளோ நல்ல செட் ஆனது, தண்ணியும் வந்தது, ஹாப்பியாக இருந்தது. பட் ஆனால் கடைசி நேரத்தில் அந்த மாதிரி இஷ்யூ வந்துடுச்சு. செகண்ட் போரு வேற ஒரு பர்சன் தான் வந்து பண்ணாங்க, வேற ஒரு கம்பெனி தான், கம்ப்ளீட்டாக வேற ஆளுங்க. அவங்க வந்து சைட்டை பார்த்துட்டு இந்த மாதிரி 10 ஃபீட் தள்ளி போடணும் அப்படின்ட்டாங்க. என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஏர் லாக் ஆகிடும் கிட்டக்கே போட்டோம்னா அப்படின்ட்டாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு போர் வந்து கடைசியில் இடம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஃபீட் தான் மொத்தமாகவே. அதில் சென்டரில் போட்டாங்க ஃபஸ்ட்டு போர், ஒரு 7 to 8 ஃபீட்டில் போட்டாங்க. இப்போ வந்து 10 ஃபீட் தள்ளி அப்படின்னா நம்ம சைடில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதாவது பேக் சைடில் கடைசியில் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஃப்ரண்ட்டில் வீட்டுக்குள்ளே தான் வந்தாகணும். என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப, ஓகே ஃபஸ்ட்டு நம்மளோட ரெக்யர்மெண்ட் என்ன, போர் போட்டுருவோம், அதுக்கப்புறம் என்னன்னாலும் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் போருக்கும் இதுக்கு வந்து 10 ஃபீட்டு டிஃப்ரெண்ட் இருக்கும். அவங்க வந்து சென்டரில் சொன்னாங்க, அப்படியே பழைய போரோட சென்டரில் நேராக வந்து 10 ஃபீட் அப்படின்னாங்க. இல்லை முடியாது, அட்லீஸ்ட் சைட்லேயாவது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அந்த செவுத்து ஓரமாக வர மாதிரி பிளான் பண்ணுங்கள் அப்படிங்கிறப்ப, இல்லை வண்டி வராது அப்படிலாம் சொன்னாங்க. ரெக்வஸ்ட் பண்ணதுனால ட்ரை பண்ணாங்க, அது செட் ஆகிடுச்சு. ரொம்ப டென்ஷனாக தான் இருந்தது, தண்ணி வந்துருமா இதெல்லாம் சொல்கிறாங்களே. ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால ஓகே கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. ரொம்ப பெரிய டென்ஷன்ஸ் கிடையாது. ஆனால் இந்த தடவை ரொம்ப பெரிய டென்ஷன். ஏன் அப்படின்னா, ஏன்னா ரொம்ப டிஸப்பாயிண்டட் ஆகிடும். ப்ளஸ் காஸ்ட்டும் இன்க்ளூட் ஆகுது இல்லை, இந்த போர் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி தான் போடுறோம். ஒரு 60,000 70,000 போகும். திரும்ப இன்னொரு போர் போட்டால் அது ஒரு 1.5 லட்ச ரூபா ஆகும். அதெல்லாம் யோசித்தோம். பட் ஆனால் நல்லபடியாக காட் கிரேஸ் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகிடுச்சு இந்த போர். ரொம்ப ஹாப்பி. அடுத்தது இந்த போருக்கு நாங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் எங்களோட போர்வெல் பில்லு. டோட்டலாக வந்து 1,15,500 ஆச்சு. ஸோ இதுக்கான பிரேக்கப் பார்த்தீங்கன்னா, ட்ரில்லிங் சார்ஜ் 1 ஃபீட்லேருந்து 100 ஃபீட் வரைக்கும் 100 rupees பெர் ஃபீட்டு, அது வந்து 10,000. ஸோ அடுத்த 100 ஃபீட்டுக்கு வந்து 110 ரேட்டு, ஸோ 11,000. அப்புறம் அடுத்த 100 ஃபீட்டு 200லேருந்து 300க்கு வந்து 120, அது வந்து 12,000. இது வந்து ட்ரில்லிங் சார்ஜ் மட்டும். அடுத்தது இந்த பைப்லாம் நாங்கள் இறக்கியிருக்கோம், அதுக்கான சார்ஜஸ்லாம் போட்டிருக்காங்க. 10 inch பைப்பு 22 ஃபீட்டுக்கு பெர் ஃபீட் 500. அப்புறம் 7 inch பைப்பு வந்து 49 ஃபீட்டு பெர் ஃபீட்டு 300. அப்புறம் 5 inch பைப்பு வந்து 310 ஃபீட்டு, அது வந்து 180 பெர் ஃபீட்டு. லேபர் சார்ஜ் வந்து ஒரு 1,000 rupees. டோட்டலாக 1,15,500 இந்த போருக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின சஜஷன், கமெண்ட் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அகெயின். ஸ்டே டியூன்ட்.